சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்த அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. என்னுடைய வீடெல்லாம் விட்டுட்டு வந்தப்ப நான் அவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன். ஆனா மீனா, உன்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, என் மேல எவ்வளோ அக்கறையா இருக்கீங்கன்னு இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் யோசிச்சு உங்க வீட்டுக்கு வந்தது தான் சரின்னு எனக்கு தோணுது. ஆனா விஜயா அப்படி இல்ல. வசதியான வாழ்க்கை தான் வேணும். அது மட்டும் இல்லாம மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு ஸ்ருதி வீட்டுக்கு வேற கிளம்பி போயிருக்கா. அங்க ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் என் மேல தான் ரொம்ப கோவமா இருப்பாங்க. என்கிட்ட தான் சரியா பேச மாட்டாங்க. ஆனா, அங்க விஜயா தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யாம அமைதியா இருந்தா, அதுவே போதும். அது மட்டும் இல்லாம, சீக்கிரமாவே நம்ம வீடு நமக்கு கிடைக்கும்ல மீனா அப்படின்னு இங்க அண்ணாமலை கேட்கும்போது, கண்டிப்பா நம்ம வீடு நமக்கு கிடைக்கும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. நீயும் முத்துவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம, ஏன் முத்து சவாரிக்கு போகும்போது வீட்டுக்கு கூட வராம, வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்காக பணத்த சேர்த்து வைக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியும். ஆனா, அ ஃபினான்சியர் வேணும்னே திட்டம் போட்டு நம்மள ஏமாத்தணும், இந்த வீடு நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன செய்ய? நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. உங்கள யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலை. உடனே இங்க முத்து சொல்றாங்க, "அப்பா, நீங்க ஏன்ப்பா இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான், இப்ப எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு இங்க மீனா வீட்டுக்கு வந்திருக்கோம். மீனா வீட்ல எல்லாரும் உங்கள எவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சீதா வேற உங்களுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லாரும் உங்கள நல்லா பார்த்துக்கும்போது, நீங்க இப்ப நம்ம வீட பத்தி யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த நான் திருப்பி வாங்குவேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு உங்கள கூப்பிட்டு போவேன்ப்பா." அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா முத்து பேசும்போது, இங்க சந்திரா சொல்றாங்க, "ஆமா சம்மந்தி. முத்து தம்பி எங்க வீட்ல என்னதான் பிரச்சனை வந்தாலும், முத்து தம்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாரு, உதவி செய்ய வருவாரு. இங்க சத்யா இப்ப நல்ல வேலை பார்க்குறான்னா, அதுக்கு காரணமே முத்து தம்பி தான். இங்க சீதாவும், சத்யாவும் நல்லபடியா படிச்சு, அவங்க நெனச்ச வேலைக்கு போயிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் மீனா மட்டும் இல்ல, முத்து தம்பியும் தான். முத்து தம்பி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா கிடைக்க நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அது மட்டுமா, மீனாவுக்கு இப்ப பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பூக்கடைக்கு மீனா ஓனரா இருக்கான்னா, இதுக்கெல்லாம் காரணம் முத்து தம்பி தானே. இப்படி எல்லா பிரச்சனையவும் முத்து தம்பி சரி செஞ்சுருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் தான். பொறுமையா இருங்க. நிம்மதியா இருங்க. இது உங்க வீடு. அது மட்டும் இல்லாம, எங்கள புரிஞ்சுகிட்டு மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுத்துருக்கீங்க. நீங்க மட்டும் அப்படி ஒரு உதவி செய்யலன்னா, மீனாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? இங்க முத்து தம்பிய நீங்க மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, உங்க வீட்டுக்கு மீனாவ மருமகளா கூப்பிட்டு போனீங்க. அங்க விஜயா சம்மந்தி மீனாவ புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாலும், நீங்களும் முத்து தம்பியும் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கிறதுனால தானே, மீனா இப்ப வரைக்கும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வேலைய பார்க்க முடியுது. அதனால நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வோம். நீங்க கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க. அ இப்ப இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். சீக்கிரமாவே முத்து தம்பியும், மீனாவும் உங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போறாங்க. அதுவரைக்கும் நீங்க சந்தோஷமா நம்ம வீட்ல நிம்மதியா இருக்கணும். நீங்க செஞ்ச உதவிக்காகவே நாங்க உங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்போம்." அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷமா பேசும்போது, இப்படி சொந்தக்காரங்க எல்லாரும் ஒத்துமையா என்கிட்ட இவ்ளோ சந்தோஷமா பேசும்போது, எவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? அதனால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி என் பையன் முத்துவும், என் மருமக மீனாவும் இந்த பிரச்சனைய பார்த்துப்பாங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அதனால நான் எதுக்காக கவலைப்படணும்? நீங்க எல்லாரும் எனக்காக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எனக்காக இப்படி சமைச்சு குடுக்குறது, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறது, எந்த பிரச்சனைய பத்தியும் யோசிக்காம நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு என்னை இவ்ளோ கவனமா பார்த்துக்கும்போது, நான் எதுக்கு இத பத்திலாம் யோசிக்க போறேன்? நான் இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஜயாவும் வந்திருந்தா ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பா. ஆனா உங்கள பத்தி தான் விஜயா இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. விஜயா இன்னும் மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாம இருக்கா. ஆனா சீக்கிரமாவே விஜயா உங்கள தேடி வரதான் போறா. மீனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறா. பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி விஜயாத்த என்ன தேடி வந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே விஜயாத்த எங்க வீட்டுக்கு வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா விஜயாத்த வருவாங்கன்னு நெனச்சு தான் அவங்களையும் கூப்பிட்டேன். ஆனா, விஜயாத்த என்ன மருமகளாவே ஏத்துக்கல. எங்க வீட்ல இருக்க யாரையும் விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்களுக்கு வசதியா இருக்கணும். ஆனா, எங்க வீட்ல அப்படி இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் விஜயாத்த என் வீட்ல உள்ள எல்லாரையும் ரொம்பவே வந்து தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, விஜயாத்த மறுபடியும் திரும்பி வந்தாங்கன்னா,
நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். விஜயா அத்தையவும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு மீனா சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் இப்படி பேசுறத கேட்டு அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ஆமா சம்மந்தி, இங்க விஜயா சம்மந்தி வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நாங்க பார்த்துப்போம். ஆனா அவங்க வரணும். அவங்க வந்தா போதும்." அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க முத்து வந்து அண்ணாமலைக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஒவ்வொன்னையும் கவனமா பார்த்து வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வராரு. "என்ன முத்து, இதெல்லாம் எனக்கு தேவையான்னு?" கேட்கும்போது, "ஆமாப்பா, நீங்க கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும்னு நான் உங்க மேல அக்கறை வச்சிருக்கிறத விட, மீனா தான்ப்பா உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கா. அதான் மாமாவுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு என்கிட்ட பேசினதே மீனா தான்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "மீனா எனக்கு மருமகளா கிடைக்க நான் தான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு இங்க சந்திரா, சீதா, சத்யான்னு எல்லார் முன்னாடியும் மீனாவ அண்ணாமலை ரொம்பவே பெருமையா பேசும்போது, சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "பாத்தியாக்கா, அண்ணாமலை மாமா ரொம்ப நல்லவரு. அதான் நம்மள புரிஞ்சுகிட்டு எல்லாரையும் பாராட்டி பேசுறாரு. ஆனா, உன்னுடைய மாமியார் விஜயா மட்டும் வந்திருந்தாங்கன்னா, தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நல்ல வேளை மீனாக்கா, உன்னுடைய மாமியார் நம்ம வீட்டுக்கு வராம, விஜயா இப்ப ஸ்ருதி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்றாங்க சீதா. "என்ன சீதா இப்படிலாம் பேசுற? என் மாமியார் விஜயா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். நம்மகிட்ட வசதி இல்ல. அவங்க எதிர்பார்க்குற பணமும் இல்ல. அதான் நம்மள புரிஞ்சுக்காம பேசுறாங்க. ஆனா, சீக்கிரமாவே என்னையும், என் வீட்டுக்காரர் முத்துவையும் விஜயா அத்தை புரிஞ்சுக்கணும்னு தான் நாங்களும் நெனைக்கிறோம். சரி, நெறைய வேலை இருக்கு. இங்க அம்மா, நீங்க அண்ணாமலை மாமாவ நல்லபடியா பார்த்துக்கங்க. அண்ணாமலை மாமா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் எப்பயுமே இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நம்ம சமைச்சு குடுக்கணும். நம்ம வீட்ல இல்லையே, இங்க வந்து தங்கியிருக்கோமே அப்படின்னு என் மாமனார் அண்ணாமலை கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. அவ்ளோ நல்லபடியா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா, இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? இங்க அண்ணாமலை அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அ உன்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது முத்து மட்டும் இல்ல, அண்ணாமலை அண்ணனும் தானே. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க பொறுமையா இருப்போமா? கண்டிப்பா அண்ணாமலை அண்ணன ரொம்ப நல்லா பார்த்துப்போம். அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு எப்படி சமைச்சு குடுக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றாங்க சந்திரா. "அம்மா, பூக்கடையில நெறைய வேலை இருக்கு. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துர்றேன்னு" பேசிட்டு, இங்க மீனாவும் சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனா பூக்கடைக்கு வந்தது மட்டும் இல்லாம, மீனா அவங்க வேலைய ரொம்ப கவனமா பார்க்குறாங்க. மீனாவுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. பெரிய பெரிய பூ ஆர்டர் கிடைக்குது. அதனால அண்ணாமலை மாமாவ நல்லா பார்த்துக்கிட்டாலும், பூக்கடையில இருக்க வேலையவும் சரியா கவனிக்கணும். அப்பதான் நமக்குன்னு நல்ல வருமானம் வரும். அப்படின்னு ரொம்ப அக்கறையா, கவனமா கடையில இருக்க வேலையெல்லாம் மீனா வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த சமயம் அந்த பக்கம் சிந்தாமணி கார்ல வரும்போது மீனாவ கவனிக்கிறாங்க. மீனா என்ன அதுக்குள்ள பூக்கடைக்கு வந்துட்டா? மீனா, முத்துன்னு இவங்க எல்லாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிப்பாங்கன்னு நெனச்சேன். இவங்கள எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா மீனா இப்ப எங்க தங்கியிருக்கான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா, "மீனா என்ன இப்ப பூக்கடையில வந்து அவ வேலைய பார்த்துட்டு இருக்காளே!" அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமா அங்க மீனாவோட பூக்கடைக்கு வராங்க. இங்க மீனா வந்து அங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் பூவெல்லாம் குடுத்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்க சிந்தாமணி வரத மீனா கவனிக்கிறாங்க. இந்த சிந்தாமணி திட்டம் போட்டு என் வீட்ல உள்ள எல்லாரையும் தலகுனிய வைக்கணும்னு நெனச்சு, ஃபினான்சர் கிட்ட பேசி இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த சிந்தாமணி என்ன பார்க்க வராங்கன்னு தெரியலையேன்னு மீனா ரொம்ப கோவமா பார்க்கும்போது, அங்க வந்து சிந்தாமணி பேசுறாங்க. "என்ன மீனா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா, நீங்க எல்லாரும் உங்க வீட்ல இருப்பீங்கன்னு நாங்க வந்தா, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்களா? என்கிட்ட பதில் பேசக்கூடாது, என்னால நீங்க தலை குனிஞ்சு நிக்கக்கூடாதுன்னு சொல்லாம கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சிந்தாமணி, நீ நெனச்சது எதுவுமே நடக்கலன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? எனக்கு நெறைய வேலை இருக்கு. உங்களுக்கு வேலையே இல்ல. அதான் இப்படிலாம் பேசுறீங்க. எனக்கு தான் நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னு என் வேலைய பார்க்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க என்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லையே! ஃபினான்ஸருக்கு தான் நாங்க பணம் குடுக்கணும். எங்க வீட்டு பத்திரம் ஃபினான்ஸர் கிட்ட இருக்கு. நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு என் வேலையில பிரச்சனை செய்றதே நீ தானே மீனா! அதனால உனக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. நான் தான் எந்த வருமானமும் இல்லாம இப்ப கஷ்டப்படுறேன். ஆமா, நானும் அங்க வந்தப்ப வீட்ல யாருமே இல்லையே! இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க எங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படியோ என் மாமியார ஏமாத்திட்டீங்க. இங்க மனோஜுக்கு உதவி செய்றேன். மனோஜோட பிசினஸ்ல கண்டிப்பா உதவி செய்வேன்னு ஃபினான்சர் கிட்ட நானே பணம் வாங்கி தரேன்னு பொய் சொல்லி ஏமாத்தி வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சர் கிட்ட வாங்கி குடுத்துட்டீங்க. இப்ப எங்களால அந்த வீட்டு பத்திரத்த திருப்ப முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யணும்னு வந்திருக்கீங்களா? போதும் சிந்தாமணி, நீங்க பேசவே வேண்டாம். உங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புறீங்களா?
பூக்கடையில எனக்கு நெறைய வேலை இருக்கு. பூக்கடைக்கு ஓனரா இருக்கிறது மட்டும் இல்லாம, எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்யணும். சீக்கிரமாவே நீங்க தான் எங்க முன்னாடி தல குனிஞ்சு நிக்க போறீங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லாம தல குனிஞ்சு நிக்க போறீங்க சிந்தாமணி." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் நடக்கவே நடக்காது மீனா. இப்ப தானே பூக்கடைக்கு ஓனரா இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இருந்தாலும் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் மட்டும் இல்ல, வீட்ல யாருமே எதிர்பார்க்கல." அப்படின்னு மீனா பேசும்போது, "ஆமா, உன்னுடைய மாமியார் விஜயா இப்ப எங்க தங்கியிருக்காங்க? அவங்க கிட்ட நான் பேசணுமே." அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க ஸ்ருதி வீட்ல தங்கியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப அண்ணாமலை எங்க தங்கியிருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணாமலை மாமா என் வீட்டுக்கு வந்துட்டாரு. என் மாமியாரையும், என் மாமனார் அண்ணாமலையவும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க வீட்ல உள்ள எல்லாரும் ஒத்துமையா எங்க வீட்ல இருந்தோம். ஆனா, நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யணும். எங்க எல்லாரையும் அந்த வீட்லருந்து அனுப்பணுன்றதுக்காக யோசிச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. எங்க வீடு உங்களுக்கு கிடைக்கும்னு நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல. அப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன? விடவே மாட்டேன். சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த நான் திருப்பி வாங்க தான் போறேன். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க அந்த வீட்டுக்கு போக தான் போறோம். என் மாமனார் நெனச்ச மாதிரி நாங்க எல்லாரும் அந்த வீட்ல ஒத்துமையா இருக்க தான் போறோம்." என் மாமியார் விஜயா எவ்ளோ மனசு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? எப்படிலாம் அவங்க பேசுனாங்கன்னு எனக்கு தானே தெரியும். என்னதான் உங்க ஃப்ரெண்டு விஜயா உங்கள நம்பி வந்து வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்தாலும், இப்ப விஜயா அத்த உங்கள பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களே தேடி வந்து பேசினாலும், விஜயா அத்த உங்களுக்கு சரியான பதில் குடுப்பாங்க. கண்டிப்பா இனி உங்கள நம்பவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அ மீனா இப்படி பேசுறத கேட்டு சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது. "என்ன மீனா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க? விஜயா எதுக்கு என்ன நம்பணும்? அதான் விஜயா வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கவே முடியாதுன்னு, என்ன செய்யன்னு தெரியாம தானே இங்க ஸ்ருதியோட அம்மா வீட்ல தங்கியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சீக்கிரமாவே நாங்க நெனைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கப் போகுது. சீக்கிரமாவே எங்க வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்க தான் போகுது. எங்க வீட்டுக்கு நாங்க வரதான் போறோம். நாங்க நெனச்சது எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா நடக்க தான் போகுது." அப்படின்னு மீனா பேசும்போது, மீனா என்ன இவ்ளோ நம்பிக்கையா பேசிட்டு இருக்கா? அப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன? சீக்கிரமாவே இந்த வீடு எனக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போறேன். மீனா ரொம்ப பேசுறாளே! என்ன சொன்னாலும் அ வந்து பதில் குடுக்குறாளே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இதுக்கு மேல மீனா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க அண்ணாமலைய நல்லா பார்த்துப்பேன், விஜயாவ நல்லா பார்த்துப்பேன்னு மீனா நல்ல பேர் வாங்குறதுக்காக சீக்கிரமா பணத்த ஏற்பாடு பண்ணாலும் பண்ணிருவா. அதுக்குள்ள வீடு நமக்கு வரணும். விஜயா அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. விஜயா மட்டும் இல்ல. இவங்க யாரும் நினைக்கிறது நடக்கவே கூடாது. இவங்க யோசிக்கிறாங்க, எப்படியாவது பணத்த ஏற்பாடு பண்ணிரலாம். வீட்டு பத்திரத்த வாங்கிரலாம்னு நெனைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்படின்னு சிந்தாமணி அங்க மீனா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவமா அங்கருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்க தன்னுடைய சவாரிய முடிச்சுட்டு முத்து மீனாவ பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு வராரு. "என்ன மீனா, சிந்தாமணி வந்துட்டு போறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க. சிந்தாமணிக்கு வேற வேலையே இல்ல. அதான் தேவையில்லாம பேசிட்டு கிளம்புறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு? சிந்தாமணி வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே. எதுக்கு உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்னு?" கேட்கும்போது, "விஜயா அத்தை எங்க தங்கியிருக்காங்க? நீங்க இப்ப எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடு எப்படியாவது சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதான் என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா, சிந்தாமணி நீங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்காது. சீக்கிரமா நாங்க எல்லாரும் எங்க வீட்ல ஒத்துமையா எங்க வாழ்க்கைய பார்த்துக்க தான் போறோம்." அப்படின்னு சொன்னத கேட்ட உடனே சிந்தாமணி ரொம்ப கோவமா இங்கருந்து கிளம்பிட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மீனா? நீ தெளிவா தான் பேசியிருக்க. இனி சிந்தாமணி கண்டிப்பா உன்கிட்ட பேச வரவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி அவங்க வேலைய பார்த்தா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆனா, சிந்தாமணி எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை செய்றதுன்னு தான் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "உன்னால தான் எனக்கு இப்ப டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு" சொல்றாங்க. சிந்தாமணி அவங்க வேலைய நேர்மையா, உண்மையா செஞ்சா, கண்டிப்பா டெக்கரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு நெறைய கிடைக்கும். ஆனா, எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் பிரச்சனை செய்றாங்க. அதனால தான் சிந்தாமணி இப்படி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க மீனா. "மீனா, என்னதான் பிரச்சனை வந்தாலும், நீ என் குடும்பத்த எவ்ளோ நல்லா பார்த்துக்கிற. என் அம்மாவும் உன்ன புரிஞ்சுக்காம பேசியிருக்காங்க. ஆனாலும், இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, என் அப்பாவ நம்ம வீட்டுக்கு கூப்ட்டு போகணும். என் அப்பா அண்ணாமலைய ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நீ வந்து பேசும்போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா நம்ம வீட்ட விட்டுட்டு வந்த உடனே ரொம்ப மனசு வேதனைப்படுவாருன்னு நெனச்சேன். ஆனா, இங்க சீதாவா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் என் அப்பா கிட்ட பேசுறது, இங்க என் அப்பா கிட்ட வந்து சந்தோஷமா பேசி புரிய வைக்கிறது, நல்லா வந்து சமைச்சு குடுக்குறதுன்னு, இப்படி நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தராலயும், என் அப்பா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் அப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்குறாரு. ரொம்ப நிம்மதியா இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மீனா. ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேசுறீங்க?
அண்ணாமலை மாமா உங்க அப்பா தான். ஆனா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் அண்ணாமலை மாமா தான். என் அம்மா தான் இத பத்தி பேசுனாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? அதனால அண்ணாமலை மாமா எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பாரு. எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க மீனா. இந்த பூவெல்லாம் நானே குடுத்துட்டு வரேன் மீனா. இப்ப சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீயும் எவ்ளோ தான் தனியாவே இருந்து கஷ்டப்படுவ. அதனால உனக்காக உதவி செய்ய தான் வந்திருக்கேன்னு முத்து சொல்லும்போது, மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு உதவி செய்றதுக்காக மீனா மீனாவுக்காக அங்க டெக்கரேஷன் ஆர்டர் செய்றது, பூவெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறதுன்னு மீனாவுக்கு உதவி செய்றாரு முத்து. ரவியும், ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததால, அவங்க வேலைய கவனமா பார்த்துட்டு இருக்கும்போது, ரவி யோசிக்கிறாரு. அம்மா ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மா காஃபி குடுத்த உடனே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சரியா சாப்பிட்டாங்களா? என்னன்னு தெரியலையே! பேசாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு, இங்க ரவி வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, இங்க விஜயா ரூம்ல இருக்காங்க. இங்க ரவி எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஃபோன் எடுத்து பேசுறாங்க விஜயா. "என்ன ரவி, இப்ப ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, இங்க ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருந்ததுன்னு, நானும் அப்படியே உங்கள விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? எப்படி இருக்கீங்க? உங்கள நாங்க தானம்மா கவனிக்கணும். என்ன, ஸ்ருதியோட வீட்டுக்கு நம்ம இந்த நிலைமையில வருவோன்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா, என் மாமியாரும், அ இங்க வந்து வாசுதேவனும் நம்மள ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ரவி, எனக்கு என்னவோ இங்க இருக்கிறது சரியா தெரியல. நான் இங்க வந்திருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "ஏம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, மீனா எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வா. ஆனா, இவங்க கிட்ட எனக்கு என்ன வேணும்னு கூட கேட்க முடியலல்ல. அது மட்டும் இல்லாம, இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் பேசாம இந்த ரூம்லயே தான் இருக்கேன். ஆனா, நம்ம வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. மீனாவும் என்கிட்ட வந்து, "உங்களுக்கு என்ன வேணும் அத்தன்னு?" கேட்டு சமைச்சு குடுப்பா. ஆனா, இங்க எனக்கு அம் இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது, "அம்மா, நீங்க தானம்மா மீனா அண்ணி கூப்பிட்டப்ப உன்னுடைய வீட்டுக்கு வர முடியாது. நான் ஸ்ருதி வீட்டுக்கு தான் போவேன். அங்க தான் வந்து வசதியா இருக்கும். நான் அங்கேயே தங்கிக்கிறேன். உன் வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு பேசுனீங்க. இப்ப என்னம்மா இப்படி பேசுறீங்க? மீனா அண்ணிய பாராட்டி பேசுறீங்க. அப்ப நீங்க மீனா அண்ணி வீட்டுக்கே போயிருக்கலாமேம்மா" அப்படின்னு கேட்கும்போது, "அப்ப எனக்கு அதெல்லாம் தோணவே இல்ல. அவங்க வீட்டுக்கு எப்படி போக முடியும்னு யோசிச்சேன். மீனாவை என் மருமகளா ஏத்துக்கல. மீனாவோட அம்மா என் சம்மந்தியே கிடையாதுன்னு என்னலாம் பேசியிருக்கேன். அவங்க வீட்ல எப்படி தங்க முடியும்? அங்க தங்குறதுக்கு அவ்வளோ இடமும் இல்லையே. அவங்க பேச்ச கேட்டு அவங்க வீட்ல இருக்க முடியாதுன்னு யோசிச்சு தான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு என்னவோ இங்க அ அ சரிப்பட்டு வரும்னு தோணவே இல்ல. நீ சீக்கிரமா கிளம்பி வரியா ரவி?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, இங்க ஸ்ருதியோட அம்மா உங்களுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. நீங்க என்னம்மா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் வேணும்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா ரவி, நீ வேணும்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் வந்து ஸ்ருதி கிட்ட கேட்குறேன். ஸ்ருதி சரின்னு சொன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு ரவி. என்ன, ரவியும் ஸ்ருதி பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கா? எனக்காக தான் சாப்பாடெல்லாம் சமைக்கிறேன்னு சம்மந்தி வேற சொல்லியிருக்காங்க. எப்படி இங்க சாப்பிடுறது? எப்படி இங்க தங்குறதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பேச்ச இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. என் வீட்ல இருக்கும்போது, இங்க மீனாவா இருக்கட்டும், முத்து, என் வீட்டுக்காரர் அண்ணாமலை, மனோஜ்ன்னு எல்லாரும் என் பேச்ச தான் கேட்டாங்க. இப்ப நான் அ எல்லார் பேச்சையும் நான் கேட்க வேண்டியதா இருக்குதே! அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. சுதா இங்க ஸ்ருதி, ரவின்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்றாங்க. "என்ன நீங்க யாரும் இன்னும் வீட்டுக்கு வரல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிடலாமே! அது மட்டும் இல்லாம, சம்மந்தி தனியா ரூம்லயே இருக்காங்க. இங்க நீங்க 2 பேரும் வந்தா தான் சம்மந்திகிட்டயும் பேச முடியும்." அப்படின்னு சொல்றாங்க சுதா. அங்க எப்பயும் போல சுதா சொன்னதால, ரவியும், ஸ்ருதியும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எல்லாரும் சாப்பிடும்போது, இங்க சுதா சொல்றாங்க, "சம்மந்தி, உங்களுக்காக தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்னு" சொல்லும்போது, "இல்ல, என்னால இப்படி சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும்போது, "நான் இப்படிலாம் சாப்பிட்டதே கிடையாது" அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, "என்ன சம்மந்தி, நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம். உங்களுக்காக நாங்க எங்கள மாத்திக்கவே முடியாது. நீங்க தான் எங்க வீட்ல தங்க வந்திருக்கீங்க. அதனால நாங்க குடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்க. உங்களுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுத்தா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்க ஸ்ருதி சொல்றாங்க, "விஜயா அத்த, எங்க வீட்ல எங்க அம்மா இப்படிதான் சமைச்சு குடுப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் வேற வழியே இல்ல. நீங்க இப்படிதான் சாப்பிடணும். நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து நாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம். ஆனா தினமும் அப்படி செய்ய முடியாதுல்ல. என் அம்மாவும், அப்பாவும் அப்புறம் எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. உங்களுக்காக ஒவ்வொன்னையும் என் அம்மா பார்த்து பார்த்து சமைச்சு குடுக்குறாங்க. நீங்க எப்பயும் நம்ம வீட்ல இருக்கும்போதே கிச்சன் பக்கம் போக மாட்டீங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்கன்னு தான் சம்மந்திக்காக சமைச்சு குடுக்கணும்னு எங்க அம்மா நெனச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன, எனக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த காஃபி பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொன்னா, அவங்களும் மனசு வேதனைப்படுவாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எங்க வீட்ல வசதியா இருக்கணும்னு வந்தீங்க. ஆனா நாங்க சமைச்சு குடுக்குற சாப்பாடு பிடிக்கலன்னு பேசினா,
நாங்க என்னதான் செய்ய முடியும்?" அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்கும்போது, "அம்மா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, என்னால இப்படியெல்லாம் என்ன மாத்திக்க முடியாது. என்னால இப்படிலாம் சாப்பிட முடியாது. சம்மந்தி என்ன மன்னிச்சுடுங்க. நான் ரூமுக்கு போறேன். ரெஸ்ட் எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனே விஜயா கிளம்பும்போது, "என்ன ஸ்ருதி உன்னுடைய மாமியார் விஜயா இப்படி பேசுறாங்க? நான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தானே சமைச்சு குடுக்குறேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுத்தா, ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு வரல. நீங்க தான் அ எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு ஏன் விஜயாவுக்கு புரியவே மாட்டேங்குது. "என்ன ரவி மாப்பிள்ளை இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என் அம்மாகிட்ட பேசுறேன். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு" சுதா கிட்ட சொல்றாரு ரவி. ரவி கிட்ட பேசும்போது, "என்ன ரவி, விஜயா அத்தை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நான் மட்டும் இல்ல, என் அம்மாவும் நினைக்கிறாங்க. என் அப்பாவும் நினைக்கிறாங்க. ஏன் அண்ணாமலை மாமா கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமேன்னு என் அப்பா என்கிட்ட கேட்டார்ல. அப்படி இருக்கும்போது, ஏன் விஜயா அத்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க? ஏன் இப்படிலாம் பேசுறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன பேசனே தெரியல. என் அம்மாகிட்ட முதல்ல பேசி பார்க்குறேன். அவங்க ரொம்பவே மனசு வேதனையோட இருக்காங்க. ஏன்னா, நம்ம வீட்ட விட்டுட்டு இங்க வந்திருக்கோம்ல. அதான் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். எங்க அம்மாகிட்ட நான் பேசினா, கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ரவி விஜயா கிட்ட பேசுறதுக்காக இங்க ரூமுக்கு வராரு. "அம்மா என்னம்மா, சரியா சாப்பிடவும் இல்ல. இங்க காஃபியும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா என்னம்மா ஆகும்?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரவி, உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. இங்க மீனா எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பா. அப்பவே நான் இப்படிலாம் பேசியிருக்கேன். ஆனா இங்க என்னால சாப்பிடவே முடியல. அவங்க வேணும்னே இப்படி சமைச்சு குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் இங்க தங்குறது ஸ்ருதியோட அம்மாவுக்கு பிடிக்கல. அதான் இப்படிலாம் செய்றாங்களான்னு" கேட்கும்போது, "அம்மா இல்லம்மா. அவங்க இப்படிதான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லனாலும், இப்ப அவங்க வீட்ல தங்கியிருக்கோம்னா, ஸ்ருதியோட அம்மா நமக்காக ஆசையா சமைச்சு குடுக்குறாங்கன்னு, இப்படி பேசாம அமைதியா சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, இந்த காஃபி பிடிக்கலன்னு நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தா, அவங்களும் யோசிப்பாங்கல்ல, ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கல்ல. உங்கள புரிஞ்சுகிட்டு தங்குறதுக்கு இடம் குடுத்துருக்காங்க. இத விட வேற என்னம்மா வேணும்? அவங்கள நாமளும் புரிஞ்சுக்கணுமா? நம்ம யோசிக்கிற மாரி அவங்க மாறணும்னு நெனைக்கிறத விட, நீங்க முதல்ல மனசு மாறணும். எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, எல்லாரும் எப்பயும் உங்க பேச்ச கேட்டுட்டே இருக்க முடியாதும்மா. நீங்களும் எல்லார் பேச்சையும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கணும்." அப்படின்னு ரவி பேசும்போது, "பரவால்ல ரவி, உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நீ இப்ப ஸ்ருதிக்கு மட்டும் இல்ல, இங்க உன்னுடைய மாமியாருக்கும், வாசுதேவனுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. பரவால்ல. நீ அவங்கள புரிஞ்சுகிட்ட. ஆனா என்னால இனி இங்க தங்க முடியுமான்னு வேற தெரியல." அப்படின்னு பேசும்போது, "அதெல்லாம் தங்க முடியும். மீனா அண்ணி வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற எங்க போவீங்க? அதனால அமைதியா இங்கேயே இருங்க. அவங்க என்ன சமைச்சு குடுத்தாலும் சாப்பிட்டுட்டு பதில் பேசாம அமைதியா இருங்கம்மா. அதுதான் நமக்கு நல்லது. கொஞ்ச நாள் தானே, பொறுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு கிளம்பிர்லாம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க தானே இருக்கணும். ஆனா எப்படி இங்க தங்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம என் வீட்டுக்காரர் அண்ணாமலை பேச்ச கேட்டு, நானும் மீனா வீட்டுக்கு போயிருந்தா, மீனா எனக்காக ரொம்ப ருசியா சமைச்சு குடுத்துருப்பா. என்ன அவ்ளோ நல்லா பார்த்துப்பா மீனா. இப்பதான் மீனாவோட அருமை, பெருமை என்னன்னு தெரியுது. எனக்காக மீனா என்னலாம் செஞ்சிருக்கா. ஆனா அப்ப மீனாவ புரிஞ்சுக்காம என்னலாம் பேசியிருக்கேன். ஆனா இப்ப தான் புரியுது. நான் தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டேன். இங்க வந்திருக்கவே கூடாது." அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரவிகிட்ட சொல்றாங்க, "ரவி, என்னால இங்க தங்க முடியுமான்னு தெரியல. சம்மந்திகிட்ட பேசி எனக்காக சமைச்சு குடுக்க சொல்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் சுதா கேட்குறாங்க. "என்ன விஜயா இப்படிலாம் பேசுறாங்க? அவங்களுக்காக தனியா வேற சமைச்சு குடுக்கணுமா? வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் நான் தான் சமைக்கிறேன். எந்த வேலையும் செய்யாம, இவங்களுக்காக நான் சமைச்சு குடுக்கணும்னு நெனச்சா, அப்படிலாம் என்னால ஒவ்வொருத்தருக்கும் தனியா சமைச்சு குடுக்க முடியாது. நான் என்ன சமைச்சு குடுக்குறேனோ, அத தான் விஜயாவும் சாப்பிடணும். ஆனா விஜயா பேச்ச இனி என்னால கேட்க முடியாது. போனா போது, எங்க வீட்ல விஜயா தங்கட்டும்னு இடம் குடுத்தா, தங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குடுத்தா, எங்கள புரிஞ்சுக்காம, இப்படி ரவி மாப்பிள்ளை கிட்ட இப்படிலாம் வேற பேசிட்டு இருக்காங்களா? அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். மீனாவையே இவங்க புரிஞ்சுக்கல. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட முத்துவ மகனாவே ஏத்துக்கல. என்னையா இவங்க புரிஞ்சுக்க போறாங்க? இனியும் விஜயா என் வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது. என்ன செய்றது? நாளையிலருந்து கிச்சன்ல இருக்க வேலைய இங்க விஜயாவும் பார்க்கட்டும்னு பேச வேண்டியதான். கொஞ்ச நாள் இங்க தானே இருக்க போறாங்க. நான் மட்டும் கிச்சன்ல இருக்க வேலைய தனியா செய்யணும். ஆனா விஜயா ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்களா? அ வசதியான வாழ்க்கை வேணும்னு நெனச்சு இங்க வந்தாங்க. ஆனா, நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படின்னு விஜயா மேல உள்ள கோவத்துல ஸ்ருதியோட அம்மா சுதா இப்படிலாம் யோசிக்கிறாங்க.
அடுத்த நாள் எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. இங்க ரூம்லேருந்து வந்த விஜயா வந்து, "எனக்கு காஃபி வேணும் சம்மந்தி" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப நீங்களே கிச்சன்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, அம் அ வேலைய செஞ்சுக்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சம்மந்தி, உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு காஃபி தர மாட்டீங்களான்னு?" சொல்லும்போது, "நான் காஃபி தருவேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்வீங்க. உங்களுக்காக எதுக்கு நான் வேலை செய்யணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கவும் வேண்டாம். உங்களுக்காக இனி நான் சமைச்சு குடுக்க போறதும் இல்ல. நீங்க இங்க தங்குறதுக்காக நானும் வந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குடுத்துருக்கேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்து, பார்த்து என்னால செய்ய முடியாது. உங்க மருமக மீனா உங்கள எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா, மீனாவையே மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு என்னென்ன பேசுனீங்க. அதே மாதிரி என் வீட்டுக்கு வந்த நீங்க, நான் சமைச்சு குடுக்குறது சரியில்லன்னு நீங்க ரவிகிட்ட பேசும்போது நானும் கேட்டேன். எனக்கு என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்ய தெரியுமோ, அத தானே சமைச்சு குடுக்க முடியும். உங்களுக்காக தனியா என்னால நீங்க கேட்குற ஒவ்வொன்னையும் பார்த்து, பார்த்து சமைச்சு குடுக்க முடியாது. அதனால நீங்க வேணும்னா கிச்சன்ல இருக்க வேலைய பாருங்க. உங்களுக்காக தனியா நின்னு எவ்ளோ வேலைய பார்க்க முடியும்? நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால செஞ்சு குடுக்கவும் முடியாது. உங்க பையன் மனோஜுக்காக வீட்ல உள்ள எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு, வீட்டு பத்திரத்த ஃபினான்சியர் கிட்ட குடுத்துருக்கீங்க. இப்டி நீங்க தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டு வந்து எங்க வீட்ல தங்கியிருப்பீங்க. உங்களுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து, பார்த்து செஞ்சு குடுக்கணுமா? எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் வெளியில கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுதா அங்கருந்து கிளம்பும்போது, "சம்மந்தி என்ன இப்படி பேசுறீங்கன்னு?" கேட்கும்போது, "ஆமா, நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல. நாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் குடுத்துருக்கோம். அப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கும்னு பார்த்தா, நீங்க என்ன ஒவ்வொரு வேலையா சொல்வீங்க, உங்களுக்காக ஒவ்வொன்னையும் செஞ்சு குடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீங்க என் சம்மந்தின்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. இதுல நான் உங்களுக்கு காஃபி தந்தா பிடிக்கலன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? மொதல்ல சீக்கிரமா இங்கருந்து கிளம்புற வழிய பாருங்க. வேணும்னா மீனா வீட்ல தங்குங்க. மீனா வேணும்னா உங்களுக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து, பார்த்து சமைச்சு குடுப்பா. ஏன்னா, அந்த மீனாவுக்கு வேற வேலை இல்ல. ஆனா எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். இங்க வந்து பார்லருக்கு போகணும்னு எனக்கு நெறைய வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு குடுக்கணுமா? அப்படின்னு இங்க ஸ்ருதியோட அம்மா பேசும்போது, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா, உங்களுக்கு இப்ப வீடும் இல்ல. நீங்க என் சம்மந்தின்னு எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா, நாங்க தான் தல குனிஞ்சு நிக்கணும். மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்கீங்க. நீங்க என் சம்மந்தியா? அப்படின்னு ரொம்ப கோவமா சுதா கேள்வி கேட்கும்போது, இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. பேசாம இங்கருந்து கிளம்புனா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லும்போது, நீங்க எங்க கிளம்பி போனாலும் ஸ்ருதிகிட்டயும், ரவிகிட்டயும் சொல்லிருங்க. அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. போனா போதுன்னு தங்குறதுக்கு இடம் குடுத்தா, நீங்க இப்படிலாம் வேற பேசுறீங்கல்ல, அப்படின்னு ரொம்ப கோவமா சுதா பேசும்போது, அங்க வந்த வாசுதேவன், "என்ன சுதா இப்படிலாம் பேசுறன்னு?" கேட்கும்போது, "ஆமாங்க, இந்த விஜயா திருந்தவே மாட்டாங்க. நம்ம என்னதான் இவங்களுக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சாலும், விஜயா எப்பயுமே அவங்க பேச்ச எல்லாரும் கேட்கணும்னு நெனச்சா, எப்படிங்க இவங்க நம்ம வீட்ல தங்க முடியும்?" அப்படின்னு இங்க சுதா பேசும்போது, அழுதுகிட்டே எங்க போறதுன்னு தெரியாம விஜயா அங்கருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் பூக்கடையில வேல பார்த்துட்டு இருந்த மீனா வந்து, விஜயா அத்த சரியா சாப்பிட்டாங்களா? என்னன்னு தெரியலையே! அப்படின்னு யோசனை பண்ணிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க சுதா பேசின பேச்சால அ அழுதுகிட்டே விஜயா அங்கருந்து கிளம்பி வந்ததால, அந்த சமயம் சரியா இங்க மீனாவும் ஃபோன் பண்றாங்க. எதுக்கு இந்த மீனா இப்ப எனக்கு ஃபோன் பண்றா? அப்படின்னு யோசிக்கும்போது, ஃபோன் எடுத்து பேசுறாங்க விஜயா. "அத்த எப்படி இருக்கீங்க? அத்த நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு ரொம்ப அக்கறையா மீனா கேள்வி கேட்கும்போது, ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து விஜயா. "அத்த என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியாம ஸ்ருதியோட அம்மா வீட்லருந்து வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அத்த இப்ப எங்க இருக்கீங்கன்னு?" ரொம்ப பதட்டமா கேட்குறாங்க விஜயா. "இல்ல மீனா, நான் வந்து ஃபோன வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அத்த நீங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க. என் அம்மா வீட்டுக்கு வாங்க அத்த. உங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறதில்ல. நீங்க கிளம்பி வாங்க அத்த" அப்படின்னு மீனா சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. என்ன மீனா நம்ம உண்மைய சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மள புரிஞ்சுகிட்டு, "வீட்டுக்கு கிளம்பி வாங்க" அப்படின்னு மீனா இவ்ளோ அக்கறையா பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு, இங்க மீனா ஃபோன்ல பேசினதுக்கு அப்புறமா, இங்க சந்திராவோட வீட்டுக்கு விஜயா கிளம்பி வராங்க. மீனா பூக்கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு, உடனே சந்திரா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ணாமலை வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இங்க சந்திரா, "அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்காக நான் பாருங்க என்னலாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும். நீங்க வந்து நல்லா சாப்பிடணும்" அப்படின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அண்ணாமலைக்கு சமைச்சு குடுக்குறாங்க. அண்ணாமலை வீட்ல எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்த விஜயா, மீனாவோட அம்மா மீனான்னு அண்ணாமலைய எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிக்கிறத பார்க்குறாங்க. என் வீட்டுக்காரர் வந்து
பணம் முக்கியம் கிடையாது. இவங்க எல்லாரும் ரொம்ப அக்கறையா, நல்லா கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்காரு. ஆனா நான் தான் வசதி தான் முக்கியம்னு அங்க ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு போனேன். அவங்க என்ன கண்டுக்கவும் இல்ல. நான் சாப்பிடுவேனா, இல்லையான்னு கூட யோசிக்காம, என் பேச்ச கேட்காம, நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக நான் எதுக்காக சமைச்சு குடுக்கணும்னு கேள்வி கேட்டாங்க. நாங்க உங்களுக்கு தங்க இடம் குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என் வீட்டுக்காரர் இவ்ளோ சந்தோஷமா இருக்காரா? மீனா சொன்ன மாதிரியே என் வீட்டுக்காரர ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க மீனா வீட்ல உள்ள எல்லாரும். நானும் இங்கேயே கிளம்பி வந்திருக்கலாம். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு விஜயா பதில் பேசாம அங்கேயே நின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது, "அத்த" அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. ஆனா, இங்க வீட்டுக்கு போலாமா? வேண்டாமா? அ மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா மறுபடியும் இங்க வர வேண்டியதாயிருச்சே! அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, "அத்த என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னு?" மீனா இங்க விஜயா பேசினதெல்லாம் அ யோசிக்காம விஜயாவ வர வைக்கிறாங்க. "என்னத்த நீங்க சாப்ட்டுருக்கவே மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ரொம்ப அழுதுகிட்டே பேசுனீங்க. என்னால உங்கள பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நீங்க வரணும். உங்களுக்காக சமைச்சு குடுக்கணும்னு பாருங்க. என் அம்மா உங்களுக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு." அங்க வந்து விஜயாவ வர வச்சது மட்டும் இல்லாம, விஜயாவுக்கு சாப்பாடெல்லாம் குடுக்கும்போது, விஜயா அங்க சுதா வீட்ல சரியா சாப்பிடாததுனால, அ உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை, "சாப்பிடு விஜயா" அப்படின்னு சொல்லும்போது, அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. என் அம்மா தான் நீங்க வருவீங்கன்னு நான் சொன்ன உடனே, உங்களுக்காக என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு வச்சிருக்காங்க. என்ன, என் அம்மாவ நீங்க சம்மந்தியாவே ஏத்துக்கல. ஆனா, எப்பயுமே விஜயா என்னுடைய சம்மந்தி தான் அப்படின்னு உங்களுக்காக ஒவ்வொன்னையும் என் அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க அத்த. நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா அத்த நீங்களும் வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு இன்னொரு பக்கம் சத்யா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து விஜயாவுக்கு கொடுக்குறாரு. அந்த சமயம் முத்து வந்த உடனே, "அம்மா நீங்க வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ரவிகிட்டயும், ஸ்ருதிகிட்டயும் சொல்லிட்டு தானே வந்தீங்கன்னு" சொல்லும்போது, "அங்க யாருமே என்ன கண்டுக்கல. என்ன கவனிக்க யாருமே இல்ல. அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாம யோசிச்சப்ப, மீனா ஃபோன் பண்ணா. மீனா என் மேல எவ்ளோ அக்கறை வச்சிருக்கான்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறாங்க. "பரவால்ல விஜயா, இப்பவாவது மீனாவ புரிஞ்சுக்கிட்டல்ல. வேற வழியே இல்லாம இங்கேயாவது வரணும்னு யோசிச்சல்ல, அதுவே போதும். நான் இங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு பாத்தியா? நீயும் இதே மாதிரி அப்பவே இங்க வந்திருக்கலாம்ல?" அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, "ஆமாங்க. அப்ப உங்கள நான் புரிஞ்சுக்கல. இப்ப உங்க எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுருங்கன்னு" அழுதுகிட்டே பேசுறாங்க. "சரி விஜயா, நீ முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, இங்க மீனாவும், முத்துவும் விஜயாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அ இங்க ஸ்ருதி வீட்ல சரியா சாப்பிட முடியல. ஆனா, அ வந்து நான் சொல்ல வரத அங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்னு, மீனாவும், மீனாவோட அம்மாவும் எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மீனா வீட்டுக்கு வந்த விஜயா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "மீனா, நீ நெனச்ச மாதிரியே என் அம்மாவும் இங்க வந்துட்டாங்க. இனி என் அம்மாவையும், அப்பாவையும் நம்ம ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அத்த நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் செய்வேன். நீங்க எப்பயும் நீங்க நெனைக்கிற மாரி இங்க பெரிய வசதியெல்லாம் இல்லனாலும், கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு." மீனா இப்படி பேசும்போது, இங்க மீனா கிட்ட உடனே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. "உன்ன புரிஞ்சுக்காம உங்க வீட்டுக்கு வரக்கூடாது" அப்படின்னு என்னென்னவோ பேசினேன். ஆனா, என்ன புரிஞ்சுகிட்டு நீ என்ன உங்க வீட்டுக்கு வர வச்சு, என்ன இவ்ளோ நல்லா பார்த்துப்பேன்னு நான் யோசிக்கவே இல்ல மீனா. அப்படின்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. "மீனா, நீ என்னுடைய மருமக. நீ ரொம்ப பொறுப்பான மருமகன்னு உன்ன நான் புரிஞ்சுகிட்டேன் மீனா" அப்படின்னு அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. விஜயா மீனாவையும், முத்துவையும் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, இப்பயாவது விஜயா மனசு மாறுனாங்களே அதுவே போதும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. ஸ்ருதியோட அம்மா தான் என்னுடைய சம்மந்தின்னு எப்பயுமே சுதாவ ரொம்பவே பெருமையா பேசியிருக்கேன். ஆனா, உண்மையாவே மீனாவோட அம்மா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. மீனாவோட அம்மா தான் என்னுடைய சம்மந்தி அப்படின்னு இப்ப வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாவையும் என் மருமகளா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு இங்க விஜயா மனசு மாறுனதால எல்லார்கிட்டயும் ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க விஜயா. "சீக்கிரமாவே நான் வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குவேன். என் அம்மா, அப்பாவ எங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போவேன்" அப்படின்னு முத்து விஜயா கிட்டயும், அண்ணாமலை கிட்டயும் இப்படிலாம் பேசும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா.